ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த விசேஷித்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த தேவனே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளில் நல்ல ஆராதனை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையில் ஆவியான அசைவாடி கொண்டு இருக்கிறேன். எங்களோட பேசும் ஆண்டவரே, திருத்தி கொள்ள வேண்டிய காரியத்தை திருத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியத்தை மாற்றிக்கொள்ள கிருபை தாரும். தெரியாத காரியத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. தேவையில்லாத காரியங்களை தூசியை விட்டு உதறிவிட்டு எழுந்திருப்பதற்கு கிருபையை ஊற்றும்படியாக இந்த கால வேளையில் உங்களோட சமூகத்தில் வந்து நிற்கிறோம். என் தேவனே, நீர் எங்களை நடத்தும். தேவனே, நீர் எங்களை காத்துக்கொள்ளும். உங்களோட வார்த்தையினால் எங்களை இடப்படுவீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை முற்றுமாக உங்களோட கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் முன்பாக வைத்து துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் பேசுவீராக. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா திருப்பி சொல்றேன்னா நீங்க சொல்லணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு உற்சாகமா தேவ சமூகத்தில் வந்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரித்து இந்த கால வேளையில நல்ல ஒரு ஆராதனை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனோட வார்த்தை கேட்க வந்த யாவரையும் இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனோட வார்த்தை கொடுத்து அனுப்பின தலைப்பு செய்தியானது அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா, அர்ப்பணிப்பு. அன்பான தேவ பிள்ளைகள், அர்ப்பணிப்பு என்ற வார்த்தைக்கு தகுந்த ஆதாரத்துடன் காணப்படுகிற ஒரே ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாற்றம் தான். ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு கேட்குற அர்ப்பணிப்புனா என்னன்னு சொல்லுங்களேன். தலை இல்லாம பால் கிடையாது. ஓகே, அதே போல அர்த்தம் செவரு இல்லாம சித்திரம் அறிய முடியாது. அதே போல வார்த்தைக்கு போது முன்பாக அர்ப்பணிப்புனா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கினா எனக்கு தெரியாத நான் கற்றுக்கொள்வேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? அர்ப்பணிப்புனா என்னன்னு சொல்லுங்களேன். யாரும் சொல்லுங்க. அதுதான் வந்திருக்கீங்க நீங்க. சொல்லுங்க, எனக்கு கேட்கல, தெரிஞ்சதை சொல்லுங்க. அர்ப்பணிப்புனா என்ன? சாக்கு, அதை தான் இங்கிலீஷில் சொல்றீங்க. ஓகே, அர்ப்பணிப்புனா என்ன சொல்லுங்களேன். அதில் டெப்த்து கேட்குறேன். யாரும் சொல்லலாம், பாஸ்டர் சொல்லலாம், பாஸ்டர் அம்மா சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஓப்பன் டு ஆல். அர்ப்பணிப்புனா என்ன? தேவனுக்கு சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமா இருப்பது, அவருக்காக எல்லாம் விட்டு கொடுக்கிறது. ஓகே, அப்புறம் அந்த அர்ப்பணிப்பு என்ற வார்த்தைக்கு மனித குலத்துக்கு தகுதி கிடையாது. ஒரே ஷார்ட்டா சொன்னா தகுதியே கிடையாது நம்ம யாருக்குமே. அர்ப்பணிப்புனா உள்ள போனதான் தெரியும். இப்போ சொல்லுங்க, அர்ப்பணிப்பு என்ன சொல்லுங்களேன். நான் நிறைய சொல்றேன் உங்களுக்கு, அப்புறமே சொல்லுங்க. அர்ப்பணிப்பு சொல்லுங்களேன். ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு போனதான் உங்களுக்கு. அர்ப்பணிப்புனா என்னன்னா, அவர் சிலுவையில மறைச்சதுனால நீங்க எல்லாம் ஒன்று. நீங்க என்ன செய்தீங்களா? அவர் சிலுவை மறைச்ச நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்களா? உண்மையா அதுக்கு இயேசுக்கு அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? பாவம், அவருக்காக அடி வாங்கினாரு. நீங்க அப்படின்னா வெட்டி முடிச்சிட்டீங்க அவருக்கு. அர்ப்பணிப்பு. ஓகேவா? ஓகே. இப்போ டீச்சர் உஷா டீச்சர் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? இதோட எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க சிஸ்டர்? 10 வருஷம். ஒரு வேலை 5 வருஷம் கரெக்டாக சம்பளத்தை கொடுத்துட்டு 4 வருஷமும் சம்பளமே கொடுக்கல. வேலை செய்வீங்க? வேலை செய்வீங்களா? அப்படி வேலை செய்றீங்கன்னு நினைச்சுக்கிதுமா, அதான் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. சும்மா வாயில தோசை சுடுவாங்க எல்லாம். நான் அர்ப்பணிச்சிட்டேன், நான் எங்க புருஷனுக்காக அர்ப்பணிச்சிட்டேன். நீ இல்லைன்னா வேற ஒன்று வந்திருக்காங்க. நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறதா தான் நான் எனக்கு அஜித்தா வந்திருப்பார், மொக்க கூட வந்திருக்காது உனக்கு. நான் அர்ப்பணிச்சிட்டேன், கணவனுக்காக நான் வாழ்க்கையா அர்ப்பணிச்சிட்டேன். நான் இருந்தா எப்படி எப்படியோ இருந்திருப்பேன் தெரியுமா, நான் எங்க இருந்திருப்பேன் தெரியுமா. ஏய், உனக்கு ஏத்தத கர்த்தர் வச்சுட்டார், நீ ஒன்னும் அர்ப்பணிக்கல. நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். நான் அப்படி இருந்திருப்பேன் பிரதர், நான் ஃபர்ஸ்ட்ல நான் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா, குப்பையா இருந்திருப்பேன் இப்போ இருக்கிறத காட்டியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அது பேசுறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சும்மா அந்த மாதிரி பேசாத, அர்ப்பணிச்சுன்னு. ஒன்றும் அர்ப்பணிக்கல. நீ
சும்மா அர்ப்பணிச்சிட்டேன். உனக்கு அர்ப்பணிப்பே ஒன்றும் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? இப்போ விபிஎஸ் தொடர்ச்சியாக வந்தது, ஓகேங்களா? நம்ம சகோதரிங்க இருக்கிறாங்க, ஓகேவா? சாம் அவங்க அம்மா இருக்கிறாங்க. 5 நாள் விபிஎஸ். அவங்க சரீர வேதனை, போன வாரம் 2 வாரம் சபைக்கு வரல, கால் வலி. ஆனாலும் 13 பேருக்கும் கரெக்டாக காலையில் காக்கைகளை போஷிக்கிற மாதிரி போஷிச்சா தெரியுமா? அது அர்ப்பணிப்பு. ஒரு நாள் செய்து கொடுக்கறது அது அர்ப்பணிப்பு, ஓகே. ஆனால் வசனம் சொல்லு, சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனம் யாரும் எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 145 18 எடுத்து வாசிங்களேன். சவுண்டர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற நல்ல கவனியில, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இங்க 2 வரி வருது, மறுபடியும் வாசிங்களேன். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இதோட நிறுத்தி இருக்கலாமா அவரு? தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இதுதான் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. நோக்கி கூப்பிடுறது எல்லாம் கூப்பிடும், ஆனா அர்ப்பணிப்போட கூப்பிடுறத கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன். மாசமான கரெக்டா 1ஆம் தேதினா ஒரு 90,000 rupees 1 lakh rupees கரெக்டா வந்துடும் எனக்கு. ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஆனா ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்க்கறது தெரியுமா? இதான் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. மதுரை வாயில வேலை செய்யறாரு, நைட்டு 9 மணிக்கு பிராக்டிஸ்க்கு வருவாரு நம்ம கோ பாஸ்டர். அதுக்கு தான் அர்ப்பணிப்பு. இங்கிருந்து இங்க வரதுக்கு, வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாள் வந்துடும், கால் வலிக்குது பாஸ்டர், முதுகு வலிக்குது பாஸ்டர். இதெல்லாம் அர்ப்பணிப்பு கிடையாது. ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும். என்ன நீங்க அர்ப்பணிக்க தெரியாது. அர்ப்பணிப்பு நான் இன்னும் சின்ன ஷார்ட்டா சொல்லணும்னா, நம்ம சபை எத்தனை மணிக்கு? 7:30. 7:15 உட்காரீங்க தெரியுமா? அதான் அர்ப்பணிப்பு. உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும், அதான் அர்ப்பணிப்பு. இந்த ரேஸ்ல போறீங்க தெரியுமா? 1 ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். அதே மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்து, உண்மையான கிறிஸ்து, உண்மையான கிறிஸ்து. இதுதான் முழு அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சில அப்படியேப்பட்ட காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் பேச, அர்ப்பணிப்பு என்று சொல்லுவதை விட பிறர் நம்மளை பார்த்து அர்ப்பணிக்கிறார்கள் சொல்லணும். நம்ம வந்து நான் அர்ப்பணிச்சு சொல்ல, மற்றவங்க பார்த்து சொல்லணும் அர்ப்பணிச்சிட்டார். நம்மளோட வாழ்க்கையை மற்றவங்க ஒரு சாட்சியா இருப்பதான் அர்ப்பணிப்பு. ஒரு பெரிய கிரேட் லீடர் ஊழியத்தில் பில்லிகிராம கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட மகன் பேர் என்னது? பிராங்க்லின் பில்லிகிராம் ஒரு பேர். அவரு மகிமையான ஊழியம், பில்லிகிராம் வந்து மகிமையான ஊழியத்தை செய்து ஆத்துமாக்கள் ரட்சிப்பு அவளை கொண்டு வந்தார். ஆனா ஒரு சின்ன ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அவரோட மகன் பிராங்க்லின் பில்லிகிராமுக்கு அநேக தீய பழக்கம் எல்லாம் இருந்தது. அவர் கண்ணீரோடு அழுவார், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி அனைவரும் திருந்துறாங்க, ஆனா என் மகன் திருந்துறதுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை. அவர் சாட்சியை கேட்டது, டெஸ்டிமனியில கேட்டதுன்னு சொல்ற ரொம்ப வேதனையா இருப்பான். ஆனா ஒரு நாள் பார்க்கும்போது அவரோட மகன் பிராங்க்லின் பில்லிகிராமும் நல்ல ஊழியத்தை செய்ய. அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க மாறினீங்க, அது எப்படி மாறினீங்க? உங்க அப்பாவோட பிரசங்கத்தை கேட்டு நீங்க மாறினீங்களான்னு கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னார், எங்க அப்பாவோட பிரசங்கத்தை பார்த்து நான் மாறல, எங்க அப்பாவோட வாழ்க்கையை பார்த்து நான் மாறினேன். அவர் காலையில தேவ சமூகத்தை ஜெபிக்காம போக மாட்டாரு, அர்ப்பணிப்போடு இருப்பாரு. அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்தாரு. பணத்துக்காக ஊழியம் செய்யல, உண்மையா ஊழியம் செய்தாரு. கர்த்தருக்காக ஓடினாரு. என் மனைவிக்கு, எங்க அம்மா கிட்ட இதுவரைக்கும் அவர் சண்டை போட்டதே இல்லை. எங்க அம்மா சண்டை போட்டா கூட எங்க அப்பா சைலண்டா இருப்பாரு. அந்த அர்ப்பணிப்பை பார்த்து தான் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிறரை இயேசுக்குள்ளாக ரட்சிப்பதற்கு வழிகட்டுவதற்கு என்ன முழுமையாக அர்ப்பணிச்சு தேவ சமூகத்தில் சொன்னார். ஹல்லேலூயா. There must be a dedication in your life. டெடிகேஷன் ஒன்றும் பண்ண முடியாது. ரோமர் எழுதின நிருபத்தில் பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே ஆதாமன் கீழ்ப்படியாமல் நிமித்தம் மனக்கொலமே நம் பாவத்தில் விழுந்தோம். ஆனால் பரிசுத்தமுள்ள நீதியின் சக்கராதிபதியாக இருக்கிற பரிசுத்த தேவன், சுத்த கண்ணனா இருக்கிற தேவன் இம்மனக்கொலத்துக்கு
நமக்காக தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படைந்தபடியாக நம்ம ரட்சிப்பதற்காகவும் நம்ம மீட்டெடுப்பதற்காகவும் தன்னை தானே சிலுவையில் கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படைந்தது போல பாவிகளுக்காக வந்த அவருக்காக இன்றைக்கு நம்ம முழுமையாக வந்து நிற்கிறோம். நமக்காக நம் பாவத்துக்காக மன்னித்து பாவத்துக்காக மரித்த இயேசு கிறிஸ்து நிமித்தமாக இன்றைக்கு ஒரு மனத கூட்டமாக வந்து இருக்கிறோம். இதனால் அந்த நாட்களில் எப்படி பில்லிகிராமோட மகனால கர்த்தர் அந்த மாற்றம் பொழுது அந்த அர்ப்பணிப்பும் அவனை மாற்றணும். இன்னைக்கு கூட நம்ம அர்ப்பணிக்கிறோம்னா மற்றவங்க பார்த்து சொல்லணும். கரெக்டாக தேவ சமூகத்தில் வந்துடுறாங்க, கரெக்டாக தேவ சமூகத்தில் பேசுறாங்க, கரெக்டாக தேவனோட வார்த்தை இருக்கிறாங்க. ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு டெடிகேஷன். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது அர்ப்பணிப்புன்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பார்க்கும்போது டெடிகேஷன் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அர்ப்பணிப்புக்கு டெடிகேஷன் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேட்கும் பொழுது ஒரு ஞாபகம் எனக்கு வருது, சைல்ட் டெடிகேஷன் ஞாபகம் வருது எனக்கு. அல்லேலூயா. எல்லா கிறிஸ்துவர்களாக இருக்கும் பொழுது ஒரு சைல்ட் டெடிகேஷன் நமக்காக, இதை இயேசுக்காக அர்ப்பணித்து சொல்லுற வார்த்தையின்படியாக சைல்ட் டெடிகேஷன் சொல்லிட்டு சொல்லும் பொழுது பலிப்பீடத்துக்கு வருவாங்க. குழந்தைக்கு ஒரு பேர் கொடுத்து குழந்தைய எங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்காக அர்ப்பணிச்சு ஒரு நல்ல பெயர், கிறிஸ்துவ பெயரை கொடுத்து அதுக்கு பிளஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஆனா அந்த குழந்தைய கர்த்தர் சொல்றபடி நீங்க வளர்க்குறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. பேரண்ட்ஸ்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் பேரண்ட்ஸாக வந்திருக்கீங்க நினைக்கிறேன். குழந்தை வச்சிருக்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சைல்டு டெடிகேஷன் பண்ணியிருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அது ரோமன் காத்திரிக்காக ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் குழந்தைக்கு கண்டிப்பாக தெளிப்பு நாசமாக கொடுத்துருப்பீங்க. அப்போ சைல்டு டெடிகேஷன் பண்ணும் பொழுது என்னென்ன டெடிகேட் பண்ணிருப்பீங்க? என் பிள்ளை எப்படி தான் வளர்க்கணும், என் பிள்ளை எப்படி தான் வளர்க்கணும். ஆனால் அதே போல் வளர்க்குறீங்களா நீங்கள்? யோசிச்சு பாருங்க. குழந்தை ஒன்று தப்பு பண்ணிட்டா தட்டி கொடு, அடிச்சு தட்டி கொடுக்குறீங்க. இன்னைக்கு அந்த டெடிகேஷனை குறித்து சில காரியத்தில் அர்ப்பணிப்பு குறித்து பார்க்கும் பொழுது சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். ஆனால் சைல்டு டெடிகேஷன் எப்போ பண்ணுவாங்கன்னா குழந்தை பிறந்த பொழுது தான் சைல்டு டெடிகேஷன். ஆனால் வேதத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு சைல்டு டெடிகேஷன் வந்து தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் தான் சபைக்கு கொண்டு வந்து இவனுக்கு பேர் வச்சு இவெல்லாம் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேட் பண்ணும். ஆனால் வேதத்தில் ஒரு ஸ்திரீ பிள்ளையை பெறுவதற்கு, ஏன் கரு உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஒரு சைல்டு டெடிகேஷனை பார்க்குறேன் அந்த இடத்துல. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளை கர்த்தாவே தேவரீர், அவர் ஜெபத்தை பாருங்களேன். அடியாளோட சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நினைத்தருளி நல்ல அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் தலையின் மேல் ஒரு பொருத்தனை. அப்ப அண்ணாள் வந்து சொல்லும் பொழுது அவள் குழந்தை இருந்ததா? இல்ல. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டெடிகேஷன், என் பிள்ளைய இப்படித்தான் கொடுங்காண்டவரை, இப்படி கொடுத்தன இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லும் பொழுது அந்த தீர்மானத்தின்படி கர்த்தர் நடத்த. அவர் சொல்ற வார்த்தை, உம்மோட அடியாளை மறைவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்றான். ஒப்பு கொடுக்கணுங்க. ஆண்டவருக்காக தன் பிள்ளைகளை தேவனுக்காக வளர்த்து ஒப்பு கொடுத்து டெடிகேஷனாக அர்ப்பணித்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். என் பிள்ளை எல்லாரும் சொல்லுவாங்க, எழுதுற என் பிள்ளை கொஞ்சம் ஏஜ் நல்லா +2 முடிச்ச உடனே யாராவது என் பிள்ளை ஆண்டவருக்காக நல்ல ஊழிய காட்சியாக வரணும், நல்ல ஊழியக்காரனா வரணும் யாருன்னா சொல்லுவீங்க? இல்லை எடுத்து என்ன சொல்லுவீங்க? எடுத்தோன்னே என் பிள்ளை நல்ல அது படிக்க, எல்லா பிள்ளைக்கும் படிக்கத மக்கு இல்லை. அடுத்தது சொல்லுவீங்களே என் பிள்ளை டாக்டர் ஆகணும், அப்புறம் இன்ஜினியர் ஆகணும், அப்புறம் பைலட் ஆகணும், அப்புறம் துபாய்க்கு போகணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும். எங்க வீட்டு நாய் கூட தான் குட்டி போடுது. அல்லையா? ஒரு அர்ப்பணிப்பு இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்க. என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கார ஆத்துக்காரு
கச்சேரி போன மாதிரி எப்பவுமே எல்லாரும் எப்பவுமே தேவ சமூகத்தை ஜெபிச்சுனேங்கிறீங்க, போற வரைக்கும் ஜெபம். ஆனா அர்ப்பணிப்பான ஜெபம் இருக்கணும், ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பு இருக்கணும். இங்க அண்ணாளோட அர்ப்பணிப்பை பார்க்கும் பொழுது அவள் வாயிட்டு சொல்லுங்க, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்பேன், பிள்ளைய ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு தன் பிள்ளை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிற. அது மாத்திரமில்ல, அவன் தலையின் மேல் அது அர்த்தம், ஆவிக்கு ஒரு ஆழமான அர்த்தம்னா உலக காரியங்கள் அவன் மீது விழாதபடிக்கு நான் கூட இருந்து பாதுகாப்பேன்னு சொல்றான். உலக காரியங்கள் எதுவும் அணுகாதபடிக்கு வேதம் சொல்லுது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, அன்னாளுக்கு பிறந்தவங்க அன்னாளோட குழந்தை பேர் என்ன வைக்கிறாங்க? சாமுவேல். அந்த சாமுவேலை எங்க விடுறாவோ? தேவாலயத்தை யார்கிட்ட விடுறா? ஊழியக்காரர் பேரு ஏலி கிட்ட விடுறா. ஏலிக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களும் பர்ஃபெக்டான பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்களும் தர்த்திரமா இருக்க பிள்ளைங்களா? 2மே. அந்த தர்த்திர பிள்ளைங்கள் இடத்துல, ஒரு மாதிரி போற பிள்ளைகள் இடத்துல சாமுவேல் இருக்கிறான். அப்போ சாமுவேல் அவங்கள பாப்பானா இல்லையா? பாப்பார்ல. ஆனாலும் கர்த்தருக்காக பயந்து வாழ்ந்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்தா தெரியுமா, அது அர்ப்பணிப்பு. தேடி வரும், ஆனா அதை உதறி தள்ளிட்டு அதுதான் தேவனோட சித்தம்னு சொல்லிட்டு போறான் தெரியுங்களா, அதுதான் அர்ப்பணிப்பு. ஆண்டவரோட வேலைகள் கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா அதை மீறி போகும்பொழுது கர்த்தர் மகிமையில் வைப்பார். இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷம் பார்க்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசியான வார்த்தை, அப்படியாப்பட்ட ராஜாவை யாருக்கிட்ட வர்றாங்க? சாமுவேல் கிட்ட வராங்க. தீர்க்கதரிசனம் கேட்கறது கர்த்தர் பயன்படுத்துற பாத்திரமாக வைப்பார். அர்ப்பணிப்பு. அந்த பிள்ளைங்க சந்தோஷமா என்னென்னமோ பண்றாங்க, ஆனாலும் அதன் மத்தியில அண்ணால் போயிட்டு மாதந்தோறும் போயிட்டு யாரை பார்க்க போகலாம்? குழந்தைய பார்க்க போமன்னா சொல்லி பார்த்துருங்களா, ஏய் 2 தர்த்தலிங்க இருக்காங்க, நீ ஒழுங்கா இரு சொல்லிப்பாள் இல்லையா? 2 கிட்ட போகாது, நீ கிட்ட போன நீ கெட்டு போயிடு. நம்ம பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்? கர்த்தருக்காக வளர்க்கணும், கர்த்தருக்காக இருக்கணும். உலகம் தர்த்திர, ஆனா தர்த்திரத்துல வளர்க்கும் போது தான் அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்புல இருக்கும் போது தான் இயேசு நம்ம பிரியமா இருக்கிறார். எப்படி அடுத்த காரியத்தை காக்கும் போது ஒரு மனுஷன் சொல்றான், எப்படி? யார் கேட்டா தெரியுமா அந்த வார்த்தை எப்படின்னு? கொஞ்சம் தெத்த ஸ்டோரி மாதிரி போறேன். ஃபர்ஸ்ட் வந்து அர்ப்பணிச்ச அண்ணாள் சொன்ன உடனே குழந்தை பெறாம பிரதிஷ்டை பண்ணுன்னு சொன்னா அண்ணாலும் சொல்லிட்டீங்க. 2வது எப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். அது எப்படின்னு யார் சொல்லுங்க? யோசேப்பு கேட்கிறான், எப்படி? யோசேப்பு கண்ட ஆண்டு நல்லா பிறக்க தரிசனம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஒன்ஸ் டவுன் வரும்போது தான் பின்னாடி ஒரு வயறு வருதுன்னு வருது. அல்லேலூயா. நம்மளோட வார்த்தையில எப்படி தேவ சமூகத்தில் இருக்குன்னு கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டிலும் என்னிலும் பெரியவன் இல்லை, நீர் அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? எப்படி எப்படி வாழணும்னா யோசேப்பு போல வாழணும். எப்படி இருக்கணும்னா யோசேப்பு போல இருக்கணும். எப்படி இருக்கணும்னா யோசேப்பு போல வாழ்ந்து காட்டணும். யோசேப்புக்கு நல்ல வஸ்திரத்தை போட்ட உடனே அண்ணன் தம்பிங்க அடிச்சு குழில போட்டாங்க. அவனும் மன்னிக்கிற தன்மை உள்ளனா இருக்கான். ஏன்னா அது ஒரு அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. வித்து போட்டானுங்க, அப்பவும் அவன் சைலண்டா கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தா தான் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. குழியில போட்டோன்னு கரெக்டா எடுத்துட்டு போனாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க, ஆனா ஒரு இடத்துல கூட அவன் முறுமுறுக்கல, சைலண்டா அந்த காரியம் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி அர்ப்பணிப்போடு ஆண்டு 10 சொல்லிட்டு 4 நாள் செய்துட்டு 6 செய்யலன்னா சோத்திரம் பண்ணுகிறீங்க? சோத்திரம் பண்றீங்க? உங்களுக்கு ஆண்டு பேசுறார். 10 காரியம் பண்றேன்ட்டார். 8 காரியம் 4 காரியம் நடந்துச்சு, மிச்சம் 6 காரியம் நடக்கவே இல்லை.
வருவீங்க. கொஞ்சம் நீங்களும் ஆராய்ச்சி பாருங்க. இதே ஆண்டவர் மனுஷன் மனு குளமா உங்க பக்கத்தில் வந்து நினைச்சுக்கீங்களேன், சட்டியை பிடிச்சிட்டு இல்லையா கேட்பீங்களா இல்லையா? எனக்கு ஊர் கேட்ட சொன்னேன், எங்கள் அப்பாட்ட உரிமையாக கேட்குறேன். இப்படின்னா என் பாலப்பா இப்படி காட்டலாம் அப்படி சொல்கிறீங்க, அப்படி காட்டலாம் இப்படி சொல்கிறீங்க. ஞானத்துக்கு 2 பக்கம் தலை பால் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. அவ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்க. யோசேப்பு சொல்றான், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தீர்மானம், ஒரு அதிசயம் நடக்கும். ஒரு அர்ப்பணிப்பு பல அதிசயங்களை கொண்டு வரும். ஒரு அர்ப்பணம், ஒரு அற்புதம். பல அர்ப்பணம் பல அதிசயத்தை கொண்டு வரும். நீங்க ஆண்டவருக்காக நீங்க டெடிகேட்டடா அர்ப்பணித்து வாழுங்கள, கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு வந்து விபிஎஸ்ல இருந்தேங்க, எல்லா டீச்சர்ஸ் உண்மையா சொல்றேன், ஐ சல்யூட் எவ்ரிஒன். எல்லாருமே தன்னை அர்ப்பணிச்சு செய்தாங்க. வெயில் பார்க்கல, இடம் பார்க்கல, நான் நீ படிப்பெல்லாம் பார்க்கல. அவங்கவுங்க எடுத்தாங்க, அவங்கவுங்க டியூட்டி எடுத்தாங்க, கிளீன் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க, சபையை பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டாங்க. டாய்லெட்டை கூட கிளீன் பண்ணி வச்சு. எப்படி? ஏன்னா இதெல்லாம் யாருக்காக? இயேசுவுக்காக அர்ப்பணிப்போடு செய்த. உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் நீங்கள் என்னென்ன செய்தீங்கன்னு இதுக்கெல்லாம் பிரதிபலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படின்னு சொன்னா, ஜெயிலிருந்து அரண்மனையில் உட்கார வச்சார். ஒரே ஒரு வார்த்தை தான், எப்படி? அரண்மனை. எப்படிங்க அரண்மனைக்கு போனீங்க? அது அப்படிதான். அல்லையா? நீ இயேசு கிட்ட அப்படித்தான் இருந்து பாரு, இயேசு எப்படியோட மாத்துவார். இயேசு கிட்ட இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சு பாருங்க, இயேசு எப்படியோட மாத்துவார். அவர் சமூகத்துல யோசேப்பு போல இருக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும். முதல் அண்ணாக்கு இல்ல, அண்ணால எவ்வளவு பேர் வேதனைப்படுத்தி இருப்பான். கொஞ்சம் சக்காலித்தி வேதனைப்படுத்தாம இருப்பா, அது வேதனைப்படுத்தி இருப்பா. ஆனாலும் மன கசந்து பேசுறா, என்னை மறவாம நினைங்கப்பா, என்னை மறவாங்க நினைங்க. எனக்கு ஒன்று கொடுத்தா நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு அப்படியே கொடுத்துட்றேன். நான் ஒன்று கொடுத்தாலும் மிச்சத்தை சேர்த்து கொடுத்தார். நல்லா யோசிச்சுக்கங்களேன், என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான் மட்டும் நினைக்க இருக்கிறத கொடுங்க, கர்த்தர் சேர்த்து கொடுப்பார். ஆண்டு சமூகத்தில் இது தான் இருக்குன்னு சொல்லவே கூடாது. இருக்கிறத தர ஆண்டவரை நீங்க கொடுத்து பாருங்க, இல்லாத உருவாக்கி கொடுப்பார். உண்மையா விபிஎஸ்க்கு கொடுத்தவங்களுக்கு எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நானும் மனைவியும் உண்மையா தேவ சமூகத்தில் கேட்போம், என்ன ஆண்டவரே இதுல என்னன்னா அவருக்கு எது செய்தாலும் அவர் எப்படி செய்வாரு? பெஸ்டா செய்வார். அமைக்கி குலுக்கி பெஸ்டா செய்தார். எக்ஸ்ட்ரா எனக்கு ₹1 கொடுக்கணும், கரெக்டா பண்ணார். அப்ப நான் ஊழியம் அவருக்கு நடத்துறாரு. தேவைகள் மிகுதி கரெக்டா சந்திச்சார், பர்ஃபெக்டா எல்லாம் திருப்தியாக கர்த்தர் சந்திச்சார். பிள்ளைங்களும் திருப்தியானாங்க, டீச்சர்ஸ் திருப்தியானாங்க, நல்ல சந்தோஷமா இருந்த. விபிஎஸ் எப்படின்னா உற்சாகத்தோடு அர்ப்பணித்து செய்தேன். ஏன்னா என் தேவன் அதுக்காக கரங்களை தட்டுங்க, டீச்சருக்காக ரொம்ப உண்மையா செய்தான். இட் வாஸ் சோ நைஸ். எனக்காக யாவும் செய்து முடிப்பேன்னு சொன்னபோது நான் ஊருக்கு போயிட்டதுனால எனக்காக நடு கடல் இருக்கிற ஒருத்தருக்கு உட்கார வச்சாரு. எனக்காக யாவையும் கர்த்தர் செய்வார் சொன்னா, நானும் மனைவி அர்ஜென்ட்டா ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு சொன்ன போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு விபிஎஸ் நடக்கணும். ஆனா எப்படி? ஆனா டீச்சர்ஸ் பர்ஃபெக்டா இருந்தாங்க. இதுல இன்னும் ஒரு காரியம்னா, கடல்ல வேலை செய்யற இடத்துல உட்கார வச்சு வேலை செய்ய வைக்கிறார். எனக்காக என் கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அண்ணாவோட அர்ப்பணிப்பு எதுமே அவ்வளவு திட்டு, அவ்வளவு கசப்பு, வேதனை எல்லாம் இருந்த போதும் ஆண்டருக்கு உண்மையா அர்ப்பணிச்சா. ரெண்டாவது பார்க்கும்போது யோசேப்பு எவ்வளவு பாடுகளை போனான். அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எதுக்கு? ராஜா ஆகிறதுக்கு, கண்முடிதான் ராஜா கிடைச்சது. ஆனாலும் எப்படி தகுர்த்தான். ஆனா எப்படி ஆண்டவர் போய் உட்கார வச்சாரு. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கங்களேன், செஞ்சாலும் செய்யலனாலும் அர்ப்பணிப்பு தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஆண்டு செஞ்சாதான் அர்ப்பணிப்பு, செய்யலனா வாங்க பாஸ்டர் அப்படின்ட்டு வாங்க. வாழ்ந்தால் கொஞ்ச நேரத்துக்கு நான் பாஸ்டர் பாடின, வாழ்ந்தாலும் சொல்லுங்களேன், வாழ்ந்தாலும் மரித்தாலும் நிச்சயமா எல்லாம் வாயில தோசை விடுவீங்க. போனதான் தெரியும். அவருக்கு 30 அடி சவுக்கடி அடிச்சாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவர் சவுக்கடி அடிச்சா அவரை போல சவுக்கடி இல்லைங்க. உங்களை ஒரு பாடுகளை கீழே கொண்டு போறாருன்னா கத்துறதும் சவுக்கடி தான். சும்மா 20 நான் 80 100ல போவோம் பைக்கில், 20ல போன கை வச்சு உட்காந்துட்டேன். எப்படியும் நடக்கணும், நடக்கும், நடக்கிறத கூட நடத்துவார்.
அல்லேலூயா. ஐயோ கை ஒடிச்சிட்டேன், நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன் ஆண்டவரே உங்களுக்கு, நான் எவ்வளவு ஸ்தோத்திர பலி சொல்றேன், எவ்வளவு உபவாசம், என் கையை ஒடிச்சு கேட்கல. அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. கூப்பிட்டாருன்னா எல்லா சூழ்நிலை ஒருத்தர் பார்த்து கைந்தா தான் அர்ப்பணிப்பு. இல்லைன்னா இல்லை, பாஸ்டர் மேலே கோவம் வந்து போங்க பாஸ்டர், நீங்களும் சொல்லி சொல்லி வந்து நடக்க மாட்டேங்குது, எனக்கு செய்ய மாட்டேங்க. ஹலோ, நானா பண்றதுமா? என்னால் வாழைப்பழத்தை தான் கொடுக்க முடியும். என்னது? வாழைப்பழத்தை தான், வாசனத்தை நான் தான் கொடுக்க முடியும். வாழைப்பழத்தை யார் சாப்பிடணும்? நீங்க தான் சாப்பிடணும், நான் சாப்பிடக்கூடாது. இல்லையா? யோசிப்பு எப்படி, அவன் எப்படி தான், நீ எப்படி பார்த்துக்க. அண்ணால் அர்ப்பணிச்சு கொடுத்தா நீ எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்க. மனகாசத்து கொடுக்குறியா இல்லை அர்ப்பணிச்சு கொடுக்குறியான்னு பாருங்க. என் மனைவி கூட தான் ரொம்ப அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இன்னாரம் இருந்தேன்னு சாஃப்ட்வேர்ல எந்த லெவலில் இருந்திருப்பேன். ஹலோ, ஆண்டவர் இங்கே தான் வைக்கணும் வச்சுட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் விளாட்டா பேசுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட. ஒரு நாள் பாடுறா வால் போஸ்ட்ல இருப்பேன், வால் போஸ்ட்ல தான் வந்து உட்காந்து நினைக்காத நேரத்தை கர்த்தர் பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். சீரியஸா நம்ம எப்போ எது செய்யறேன்னு தெரியாது. இப்போ ஹெட்மினிஸ்டர் உட்காந்து இருக்காங்க, அனுப்புவாங்க ஹெட்மினிஸ்டர் இல்லை, ஒரு நாள் ஹெட்மினிஸ்டர் ஆகிடுவார். சீரியஸா இது ஒரு நாள் பார்க்க தான் போறீங்க. எங்க அப்பா சொன்னது நடக்கும், ஆனா சொன்னது நடக்கும்போது நம்ம எச்சரிப்பா இருந்தணும். சொல்றாங்க வச்சுக்க, நீ இந்த ஃபிளைட் ஏறாது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஓகே ஆண்டவர் தப்பிக்க வச்சுக்கிற சோத்திரம். இல்லை நான் ஏறி உட்காருவேன், நீங்க ஐயரோக்கு நீ காப்பாத்திக்க, எனக்கு தெரியும். இந்த கொஞ்சல் கிஞ்சல் அவனை சொன்னது அல்லேலூயா. அர்ப்பணிப்பு அவருக்காக வாழணுங்க. எல்லாம் சும்மா வந்து எல்லாம் பக்கத்தில் சும்மா வாயிலே தோசை சுடுறது சொல்லுங்க. சும்மா நிறைய பேர் தோசை சுடுறது நான் பார்த்துருக்கேன். அர்ப்பணிப்பு. எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என் மேல விழப்பட்ட சால்வை பேசித்தான் ஆகணும். எனக்கு கொடுத்தா எவ்வளோ எனக்கு ஆசை இருக்கு, இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுன்னு. உண்மையா போகிற இடத்துல கேட்பாங்க, நான் இதில் போல்டா பேசுறேன், பாஸ்டர் உங்களுக்கு எத்தனை பசங்க? ஐம் வெயிட்டிங். ஏன் நீங்க நல்ல டாக்டர்கிட்ட போலாமே? நான் என்ன சொல்ல முடியும்? கையில காசு. நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வசன வார்த்தைங்க தான், கர்த்தர் தான் நமக்கு செய்வார். கர்த்தரை காத்து இருக்கிறோம், அவருக்காக இருக்கும் போது நம்ம இருக்கிற ஃபேக்ட் தான் சொல்ல முடியும். நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா கர்த்தரோட நோக்கம்ல உட்காரச்சிக்க மாட்டார். அர்ப்பணிப்போடு வாழணும். ஒரு காதை வெட்டினாங்க, திருப்பி அந்த காதை, இதுதான் அர்ப்பணிப்பு. இதே உங்க காதை வெட்டுங்க, சொந்தக்காரங்களும் ஃபோன் பண்ணுவீங்க, ஏய் கிஷோர் வந்துருங்க, ஏய் ராஜேஷ் இங்க வந்துரு, ஏய் பீட்டர் இங்க மாமா, இவன் என்ன காது வெட்டாங்க, மாமா காதை வெட்டாங்க, மாமா காதை வெட்டாங்க. போயிட்டு எதுக்கு? அவன் காதை வெட்டுறதுக்கு. எடுத்து ஒட்ட வைங்க, கர்த்தர் அரவணைப்பார். கோபப்படுத்தினால ஆண்டு சொல்றது, பாவம் செய்தாலும் கோபம் கொண்டாலும் அப்ப கோபத்தை வக்க வைக்காது. நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுவாங்க, இது யாருக்கும் 2-3 பேருக்கு பேச அந்நிய பாஷை பேசுவாங்க, ராபா சாபா லீபோ லீபோ தாத்தா லீபோ. அதே சமயத்தில் கோபம் வந்தாலும் உலகத்தின் பாஷையை பேசுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, இனிமேல் தோசை விட மாட்டேன். நீங்க ஆண்டவரோட பேசுறாரு. அர்ப்பணிப்பு, சும்மா அர்ப்பணிப்பு சொல்றதெல்லாம் ஓகே. அர்ப்பணிப்புனா எக்காலத்திலும் கோபப்படக்கூடாது, கோபம் படுத்தக்கூடாது. அப்போ கோபம் வராது, கோபம் நடக்காது. நம்மளுக்கு கோபம் நடக்கவும் கூடாது, நடத்துக்கு சூழ்நிலை உருவாக்கவும் கூடாது. இந்த கால அல்ல ஆண்டவர் பேசுற அர்ப்பணிப்புனா உண்மையா வாழணும். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்ற ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. தானியேல் 1-8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், இங்க தானியேலை குறித்து ராஜாவின் போஜனத்தினாலே அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளோட வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் தயவு கிடைக்க வேண்டுமானால் ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்மளை காத்து கொள்வோமானால் நிச்சயமாக சொல்ற ஒரு பெரிய தயவு உங்களுக்கு வரும். நம்ம தீட்டுப்படுத்த, தானியேல் ஒரு சின்ன விஷயத்துக்கு தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்து கொண்டபடியாக ஹையர் ஆபீஷியல் இடத்துல இருந்து கர்த்தர் தயவு உண்டாக்குறார். இன்னைக்கு யாரும் 3 பேர் கர்த்தர் சொல்றார், இது வரைக்கும் உங்களுக்கு நடக்காத காரியத்தை கர்த்தர் தயவு பண்ணி உங்களுக்கு கொடுப்பார், தயவு பண்ணி கொடுப்பார். இது வரைக்கும் உங்களை ஏமாத்திட்டு இருக்கலாம், கொடுக்காத ஏமாத்திட்டு கூட
தட்டி எழுப்பி போய் குடுன்னு சொல்ல வைப்பார். அதுதான் நம்மளோட தேவனோட தெய்வம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த திருவிருந்த நாள்ல தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளும் பொழுது முழு அர்ப்பணிப்போடு இருக்குப்பேனால் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். நாங்க கறி மீன் எல்லா திராட்சை ரசம்லாம் கொடுக்குறாங்க, ஆனா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இது மட்டும் போதும்னு சொன்ன தெரியுமா, அது பேர் தான் அர்ப்பணிப்பு. நம்ம திருப்தியாக இருந்து போகிறது அர்ப்பணிப்பு இல்லை, இல்லாத போது செயல்படுறது தெரியுமா ஆண்டவருக்காக, அதுதான் அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு கர்த்தர் செய்யணுன்றதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவரோட பேசுகிறார். யோப் என்ற பக்தன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது யோப் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும், நல்ல வசனத்தை கவனிங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவரும் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். இந்த அருமையான வேளையில யோபுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தது, எல்லா பிள்ளைங்களும் சேர்த்து போச்சு. அவன் மனைவி யோபை பார்த்து கேட்கிற கேள்விகள், நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உண்மையாய் இருக்கிறது என்ன? அப்போ பிள்ளைங்களும் செத்து போச்சு, ஆனாலும் தேவன் மீது வைத்த உண்மையான அர்ப்பணிப்பு உண்மையா இருந்தது. நல்லா கவனிங்க, ஒண்ணு இல்லைங்க, கோடீஸ்வரங்க, பிள்ளைங்க, சொத்து எல்லாமே இருந்தது, ஒன்னொன்னா எல்லாம் போயிடுச்சு. பொண்டாட்டி தவிர, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறான், பொண்டாட்டி கடைசியா வந்து கேட்கிறான், இன்னுமா உன்னோட உத்தமத்துல உறுதியா இருக்கிற, நீ ஜீவனை தேவனை தூஷித்து. அப்ப அவர் சொல்வார், நன்மை பெற்றனா நன்மனா அர்ப்பணிக்கிறீங்க, தீமனா கொலைக்கிறீங்க. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பார்த்துங்க, அவருக்கு எத்தனை பிள்ளைங்க செத்து போச்சு, ஆனாலும் அவர் அர்ப்பணிப்புல உண்மையா இருந்தார். காரியங்கள் செத்து போயிருக்கலாம், ஆனாலும் அர்ப்பணிப்பு சாகக்கூடாது. உனக்கு விரோதமாக காரியங்கள் சம்பவத்து இருக்கிறோம், ஆனாலும் அர்ப்பணிப்பு சாகக்கூடாது. அர்ப்பணிப்புல உறுதியா இருக்கணும். உண்மையா, நான் பேங்க்ல வேலை செய்யும் போது என் குடும்பத்தார் என்ன வந்து ரொம்ப மதிச்சாங்க, என்ன ஓப்பனா மதிச்சாங்க, ஓடியோன்னு வந்துட்ட உடனே குறைஞ்சி போச்சு. ஆனா கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார், கர்த்தர் உறுதியாக வச்சிருக்கிறார். ஏன்னா சொந்தங்கள் 1000 சொல்லும், ஆனா கர்த்தர் அர்ப்பணிப்புல உண்மையா இருக்கணும். உண்மையா, எனக்கு ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்காரு, எல்லா விஷயத்தையும் பொறுமையா இருப்பான், திட்டினாலும் பொறுமையா இருப்பான், குடும்பத்தின் காரியம் எல்லாத்தையும் அழுவ உண்மையா அர்ப்பணிப்பான். அவர் தாய் தகப்பனுக்கு உண்மையா அர்ப்பணிச்சு வாழ்கிறான், எனக்காக அர்ப்பணிச்சு வாழ்வான், பிறருக்கு ஃபோன் பண்ண அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுவான், எல்லாத்துக்கும் அர்ப்பணிப்பான். ஏன்னா அவன் பார்த்ததுனால நான் உங்களோட சொல்றேன், அவங்களா சொன்ன அர்ப்பணிப்பு இல்லை, பிறர் சொன்னதான் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. உங்களை பத்தி பிறர் சொல்லணும், ஐயோ அந்த பாஸ்டர் நமக்காக உடனே வருவாரு, ஏன்னா அர்ப்பணிப்பு. நம்ம முழுமையாக யோபுக்கு எல்லாமே போச்சுங்க, ஆனாலும் பணம் போச்சு, பிள்ளை போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு, கடைசியா சரீரமும் சத்து போச்சு, ஆனாலும் ஆண்டருக்கு உண்மையா இருக்கிறான். ஏன்னா ஆண்டரோட அர்ப்பணிப்போட அர்ப்பணிப்பு, கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி அர்ப்பணிப்புல உண்மையா இருங்க. சேலரி குறைஞ்சாலும் அர்ப்பணிப்புல உண்மையா இருங்க. அது வேற இது வேற. இந்த தண்ணியில எண்ணெயை ஊத்திட்டு ஃபுல்லா ஷேக் பண்ணிட்டு வச்சாலும் என்ன ஆகும்? அதான் அர்ப்பணிப்பு. நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர்கிட்ட வச்ச அர்ப்பணிப்பு பெரிய அர்ப்பணிப்பு. ஏன் சொல்றேன்னா, உங்களை கோடீஸ்வரனா லட்சாதிபதியா வச்சாலும் புலம்பதான் செய்யும். அன்னைக்கு யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன், ரிலையன்ஸ் அம்பானிக்கு பணத்தில் குறைவு இருக்கா? கோடீஸ்வரன் தானே, லட்சாதிபதி எல்லாமே இருக்கு, ஆனாலும் அவர் கண்ணிலும் தண்ணி வருது. பையன் சொல்றான், நான் இப்படி அப்படி உருவத்தை வச்சு நான் பழக்கமான தெரியல, ஆனா எங்க அப்பா அம்மா நான் கூட இருந்து காத்துக்கொள்றான்னு சொன்னேன். அவங்க அப்பா ஓன்னு கதறி அழுகிறார். கோடீஸ்வரனா இருந்தாலும் அழ எல்லாருக்கும் வரதான் செய்யும். அர்ப்பணிப்புல உண்மையா இருக்கணும். நம்ம தேவனோட அர்ப்பணிப்புல உண்மையா இருக்கு. இன்னைக்கு எடுத்துட்டு கடந்து போக பொழுது வாழ்ந்தாலும் உமக்காக மரித்தாலும் பாடல் மட்டும் இருக்கக்கூடாது, அவருக்கு உண்மையா அர்ப்பணிப்போட இருக்கணும். எல்லாத்துக்கும் உண்மையா நீ இருக்க, உண்மையா சொல்ற, உண்மையா நான் அவருக்கு உண்மையா இருக்கிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சாகரத்துக்குள்ள உண்மையா சொல்றேன், எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பெற்று கொடுத்தா போவீங்க, அது உறுதி. ஏன்னா எங்க அப்பாவுக்கு
சொல்லுங்க. பொய் சொல்ல தெரியாது, சொன்னதை செய்து முடிப்பார். ஆபிரகாமுக்கு இல்ல, ஆபிரகாம் முகமுகமா பேசினார், ஆபிரகாம் முகமுகமா பேசினார். லேட்டா கொடுத்தார், லேட்டா கொடுத்தோம் திருப்பியும் சோதிக்கிறார். சோதித்த பொழுதும் தன் மகனை கொடுன்னு சொல்லும் பொழுதும் அவர் தைரியமா எடுத்து போறாரு. தெரியுமா? அர்ப்பணிப்புல உண்மையா இருந்தார். போயிட்டு ஈசாக்கு பக்கெட்ல ஒளி வைக்கல, சாக்கு மூட்டில் கட்டி வைக்கல, என் கர்த்தர் கொடுத்தார். அர்ப்பணிக்கிற உண்மையாக. அது வேற இது வேற. லைஃப்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளஸிங்க்கு மட்டும் இயேசுவை தேடாதீங்க, அர்ப்பணிப்புல உண்மையா இருங்க. நிறைய பேர் வெளி தேசத்துக்கு போறேன்னா நான் உண்மையா சாட்சி சொல்வேன். நான் வெளியே போயிட்டு வந்தா உடனே சாட்சி சொல்றேன். நான் சொன்னேன், எங்க மாமனார் இருந்தார், சாக வேண்டிய சூழ்நிலை சட்ட போயிட்டார், ரொம்ப அடிமட்ட தள்ளுக்கு போயிட்டார், கர்த்தரால் தள்ளப்பட்டார். ஆனா கர்த்தர் படிப்படியா கர்த்தர் உயர்த்தினார். நான் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன். எப்போ அதை சாட்சி சொல்லுவேன், கரெக்டாக சாட்சியாக கர்த்தர் நடத்தினார். He was good. ஆனா உண்மையா சொல்ல, தேவனுக்காக அவர் உண்மையா இருப்பார். இது வரைக்கும் சொல்றேன், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க மாமனார் தான் வாங்கி கொடுத்தார். ஏன்னா அவர் அர்ப்பணிப்பார். சில நேரத்தில் கடவுளுக்காக, மற்றவங்க எப்படி ஒன்று இருக்கட்டும், ஆனா கடவுளுக்குன்னு சொல்லும் பொழுது உண்மையா செய்வார். ஐ ரியலி அப்ரிஷியேட். நம்ம ஆண்டருக்காக அர்ப்பணிக்கும் போது ஒரு நாள் உங்களுக்கு குறைப்பட மாட்டாருங்க. ஆண்டுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வாரமான ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ஒரு காரியத்தில், எதுக்குன்னு சொல்லுங்க. வாரமான உங்க உட்காந்துரும், எனக்கு நீங்க எல்லாம் சந்தோஷமா, ஆனா எனக்கு உள்ள டென்ஷனா இருக்கும் சில காரியம். சவுண்ட் சிஸ்டம் 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சீக்கிரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க மனசார சொல்லுங்க, ஆண்டவரே நான் இருக்கிறத கொடுக்குறேன்னு கொடுத்து பாருங்க. உண்மையா சொல்றேன், நீங்களே கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது வச்சுட்டு சும்மா இருப்பாரா? கர்த்தர் அதை காட்டு கொடுப்பார். இஸ் a good God. யோபுக்கு எல்லாம் போயிடுச்சு, ஒரு இடத்துக்கு போன உடனே எதிலையும் கலந்து கிடக்க, எதையும் செயல்படுத்த கிடையாது. ஆண்டவருக்காக நீங்க முன்னேறி செய்த முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. நீங்க ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக ஒரு அர்ப்பணிப்பார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வசனத்தை பார்ப்போமானால் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது இது சொல்றதுக்கு ரொம்ப விசுவாசி அழகா சொல்றாங்க. நான் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. நம்ம கூட சில அர்ப்பணிப்போடு வாழ்வான சில காரியங்கள் சமூகங்கள் அதுக்கு சாதகமாக அமையவில்லை என்றால் நம்மோட அர்ப்பணிப்பை போய்விடும். அன்பான தேவ பிள்ளைகளை, any situation, in all the situation நம்ம தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அவரோட அர்ப்பணிப்புல உண்மையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தானியேலை போல தீட்டுப்படுத்தாதபடிக்கு, அன்னாளை போல தேவ சமூகத்தில் பொருத்தனையோடு கொடுக்கும்படி நம்மளோட வாழ்க்கையை முன்பாக காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். சாத்ராக் மேஷக் ஜேகு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தேவனிடத்தில் விசேஷமாக வரும்போது எங்களை கொன்று போட்டாலும் மற்ற சொல்ல, எங்களை விடுவிக்காம போனாலும் நாங்க பொற்சலைய அதோ எத்தனை மடங்கு 7 மடங்கு இருக்கும் போது சொல்றாங்க, என் தேவனுக்காக எதையும் நாங்க சகிப்போம், எதையும் நாங்க செய்வோம். இது பெருத்த அர்ப்பணிப்பு. இன்னைக்கு ஏதோ சும்மனா வந்துட்டு போறதுல பெருசு இல்லை, ஆண்டருக்காக எதையும் செய்யணும். இன்னைக்கு ஏன் இவ்வளவு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, நாளை காலம் சில வருடங்கள்ல உங்களோட பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது காலம் பொல்லாததா இருக்கும், காலம் பொல்லாததா இருக்கும். சபைக்கே போகக்கூடாதபடிக்கு காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, வேதத்தை சுமக்க கூடாதபடிக்கு காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு தேவனுக்காக நீ வைராக்கத்தோடு உறுதியாக அர்ப்பணித்து வாழ்வையானால், அன்றைக்கு பில்லிகிராமோட நடத்திய பார்த்து பிராங்க்லின் பில்லிகிராம் மாற்றினது போல உங்களோட பிள்ளைகளும் மாறணும். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு நீ கத்து கொடுத்துட்டு போறதுக்கு நீ சொத்து சேர்த்து வைக்கிறதுலாம் வேஸ்ட். பரலோகத்துக்கு சொத்து எடுத்துக்கொண்டு போகாது. அவரோட வார்த்தையும் உன்னோட நடைய மட்டும் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. சொந்த வீடு வச்சிருக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், சொந்த வீடு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இங்கேருந்து எப்படி எடுத்துட்டு போவீங்க? கொரியர் சர்வீஸ் ராஜேஷன் ஆகுதா? இருக்கா? இல்லை, கேட்குறேன், உங்களை தான் கேட்குறேன். எங்களுக்கு போவீங்களா? ஒன்றுமே எடுத்துன்னு போக முடியாது. பக்கத்தில் பசங்க ஒன்றுமே எடுத்துன்னு போக முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை தான் மேலே எடுத்துன்னு போக முடியும். ஹல்லேலூயா.
உன்னை பார்த்து அதான் ஆண்டவர் சொன்னார், மண்ணிலேருந்து எடுத்த திருப்பி மண்ணுக்கு. அதுவும் பாவம் தெரியுமா, அது அந்த கல்லறைக்கு நான் ஆராதனை போகும்போது ஒரு யோசிப்பேன், மண்ணு தூக்கி மூஞ்சிலே போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்து அப்படியே அசால்ட்டாக போட்டு போவாங்க. அதுக்கு நான் சொல்ல வந்தல போ, இது யாராவது என்னென்ன பேசுகிறாங்க நமக்கு தெரியாது. ஒருவேளை உண்மையாக இருந்திருந்தாங்கன்னா, ஐயோ இந்த ஜீவன் விட்டு போதே, நல்ல மனுஷன் அப்படி போட்டு வருவாங்க. ஒரு மாதிரி வேடாகோடமாக வாழ்ந்துருந்தீங்கன்னா எப்படி போட்டுப்பான்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்களேன். மண்ணிலேருந்து மண்ணுக்கு போகும்போது நல்லா இப்போ எனக்கு போடும்போது கண்டிப்பாக சந்தோஷம். ஐயோ பாஸ்டர் விட்டு போறாருப்பா, எவ்வளோ நல்ல மனுஷன் சொல்லுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏடா கோலமாக பண்ணியிருப்பீங்கன்னா சொல்லுவீங்க, பா ஒரு வழியா சொல்லுங்களேன், ஒரு வழியா பா. என்ன இல்லை, அந்த மாதிரி யார் யார் கலரை தோற்ற போட்டாங்க எனக்கு தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். என்ன ஆட்டான்னு பா, கொஞ்சோண்டு வீட்டை வச்சு நீ என்ன ஆன பா. நான் ஒன்று ஒரு சின்ன பாக்ஸ் மேல மூடி மூட்டுக்கிறாங்க, திறந்திருந்தா என்னென்னவோ பண்ணிருப்பாங்க. அல்லேலூயா. நான் நடைமுறைய பேசுறேன். அல்லேலூயா. அவர் சாயலா படைச்சார், ஆனா அவர் மேல இருக்க மாட்டேன். என் சுவாசத்தை ஊதுன, நான் அது மாதிரி நடக்க மாட்டேன். ஆனா அர்ப்பணிப்பு ஆண்டவருக்காக வாழ்ந்தாலும் செத்தாலும் பாடல் இல்ல, அர்ப்பணிப்புல நீ செய்யும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கணும், இதாண்ட இயேசுவின் அர்ப்பணிப்புன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து ரட்சிக்கப்படுறதான் அதான் உண்மையான தேவனுக்கு அர்ப்பணிப்பு. என்ன சொல்ல சாத்தான் சொல்ல, என்ன கொன்று போட்டாலும் சரிங்க, என்ன அக்னியில போட்டாலும் சரி, காப்பாத்துறாலும் சரி. ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரே பாஸ்டர் போன் வரும், பாஸ்டர் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உன்னை காப்பாத்துவார். நீ உண்மையா இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவப்பிள்ளை, அர்ப்பணிப்புல தேவனுடைய சமூகத்துல உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உண்மையா இருக்கிற தேவனா இருக்கா. இயேசுவிடத்தில் நல்லா புரிஞ்சுங்க, இயேசு நம்மோடு இருப்பாருனாங்க மரணத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். நான் டாக்டர் வேற மாத்த விரும்பல, என்னோட விசுவாசம் வேற. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க 50 தாண்டின உடனே சொல்லுவாங்க எல்லாத்தையும் ரொம்ப குறைச்சிக்கோங்க சொல்லுவாங்களே இல்லையா? நானா சொல்றேன், இயேசு கூட இருக்கிறாருன்னா மரணத்தை ஜெயிக்க முடியும். நான் வேதத்தில் பார்க்கும்போது ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சோம்னா, இயேசு இந்த நாயன் ஊருக்கு போறார். போன உடனே அங்க என்ன எதிர்க்கு என்ன வருது? பாடிய விதவியோட மகனை சுமந்து கொண்டு வராங்க. அவங்க இயேசு கூப்பிடல, ஆனா இயேசு போன உடனே செத்துது உயிரிழாயிடுச்சு. பாட வந்த பாட மறுபடியும் கர்த்தர் மாத்தினார். 2 எவரோட மகள் செத்துட்டான்னு சொல்லிட்டு வாங்க ஜெபி கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன மெசேஜ் வருது? எவரு வீட்டுக்கு போனாரு செத்துரு உயிரோட வந்துருச்சு. அல்லேலூயா. இயேசு மறுபடியும் பார்க்கிறாரு, லாசரு செத்துட்டான். ஒரு நாள் இல்ல, பல நாள் ஆச்சு, 3 நாள் மேல ஆயிடுச்சு, நாரி போச்சு. இயேசு போனாரு, உயிரோட வந்தார். நம்ம ரட்சகரை சாகடிச்சு பெரிய டூம் வச்சு சீல் வச்சாங்க, செத்தாரு, ஆனா உயிரோட வந்தார். அதை காட்டில இன்னும் ஆழமா சொல்ல போனா காஞ்சி போச்சு, உலர்ந்து போச்சு. ஆனால் தீர்க்க தரிசனம் உரைச்ச உடனே உலர்ந்தவருக்கு ஜீவன் வந்தது. நானும் சொன்னேன், இயேசு நம்மோட கூட இருப்பார். ஆனால் அர்ப்பணிப்போடு இருப்போமானால் மரணத்தை நம்மால் ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், சாபத்தை ஜெயிக்க முடியும், கட்டை உடைக்க முடியும். அவரோட ரத்தத்தை நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நகையும் எப்படி இருக்கும்? நகையும் சதயமா தேவ சமூகத்தில் இருப்போமானால் தேவன் உன்னை எல்லா காரணத்தையும் கர்த்தர் தப்ப வைப்பார். அன்னாளுக்கு குழந்தை உருவாக்குறதுக்கு முன்பாகவே தன் பிள்ளை அர்ப்பணித்தான். 2வது, எல்லா சூழ்நிலை கரடு முரடாக இருந்த பொழுதும் இயேசுக்காக கர்த்தருக்காக அர்ப்பணித்து எப்படின்னு சொன்னான். 3வது, சின்ன காரியம் தீட்டுப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அவாய்ட் பண்ணான், தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஒரு தயவை கண்டு கொண்டான். 4வது, பார்க்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கும் பொழுது எங்களை கொன்று போட்டாலும் சரி, ஆனாலும் நாங்க விசேஷமா பொருட்சில வணங்க மாட்டோம் சொன்ன அர்ப்பணிப்போட வாழ்ந்தாங்க. இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது யோபு சொல்ற காரியத்துல எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்து போட உத்தமத்துல எப்படி இருந்தானா? உறுதியா உண்மையா இருந்தானா?
இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசுறாரு. இன்னைக்கு ஒரு முழு அர்ப்பணிப்போடு இந்த இடத்துல கடந்து போகணும் கர்த்தர் விசுவாசிக்கிறார். எல்லா சூழ்நிலையும் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும். கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கு. ஆண்டவர் சில காரியத்தை சொல்றார். ராபாலா தீரேபி ஜூனா மஹந்த ரபௌஷாகா தீரமா தூராபோ, அர்ப்பணிப்பேன். அந்த ஒரு பாடலை பாடி முடிக்க விரும்புகிறேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன் என்று இன்றைக்கு முழு உலகத்தில் இன்றைக்கு நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி என் தேவ சமூகத்தில் இந்த பாடலை பாடி தேவனுக்காக நம்ம அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ராபாலா தூராபோ சந்தனமா ஷீகாலா தீரபோ. எஸ்லா அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். அர்ப்பணித்தேன் என்று சொல்ல வேண்டாம், அர்ப்பணிப்பேன் இன்றைக்கு. Glory to God. கோயஸ் பாடலாம். என்னை முழுவதும் அர்ப்பணிப்பேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதையும் அர்ப்பணிப்பேன் ஐயா. அப்படி எழுந்து நின்று பாடுவோமாக. உமக்கு சொந்தம் ஐயா, அர்ப்பணிப்பேன், என்னை அர்ப்பணிப்பேன், அர்ப்பணிப்பேன், என்னை அர்ப்பணிப்பேன். என் ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணிப்பேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா அப்பா என்னை முழுவதையும் அர்ப்பணிப்பேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. சொல்வோம். அப்பா என்னை முழுவதையும் அர்ப்பணிப்பேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உதறிவிட்டனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. சொல்லுவோம். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா அப்பா என்னை முழுவதையும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதையும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. கசப்பு வெறுப்பு காயங்கள் இன்றோடு கடந்து போகட்டும். உம ரத்தம் என பரிசுத்தமாக்கட்டும். உம்மோட தூயாதி தூய ரத்தம் என விடுதலை கொடுக்கட்டும். இந்த நாள் தேவ பிரசன்னத்தினாலே தேவ மகிமையினாலே என காத்துக்கொள்ள கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மோட பரிசுத்த கரம் என நடத்தட்டும் ஆவியானவரே. வார்த்தை கேட்டது போல அர்ப்பணிப்பு அதிகமாக அர்ப்பணிப்போடு இருக்க எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக ஆண்டவரே. அன்னாள் தன் பிள்ளை அர்ப்பணித்தது போல, யோசேப்பு எப்படி என்று தன்னை அர்ப்பணித்தது போல, தானியேல் தீட்டுப்படாதபடிக்கு தன்னை அர்ப்பணித்தது போல, யோபுக்கு எல்லாம் போய்விட்டது. சொத்து சுகம் சரீரம் எல்லாம் செத்து போய்விட்டது. ஆனாலும் கர்த்தருக்காக உண்மையான அர்ப்பணிப்போடு வாழ்ந்தபடியாக சாத்ராக் மேஷாக் ஆபேத் சொல்லுகிறார்கள், நீ காப்பாற்ற விட்டாலும் அர்ப்பணிப்புல உண்மையாக இருந்தார்கள். இன்றைக்கு இந்த நாளில சபையாரும் கேட்கிற யாவரும் உத்தமத்தில் உறுதியா இருக்க கிருபைகளை கொடுப்பு. கர்த்தர் சமூகத்தில் உறுதியா இருக்க, எல்லா காரியத்திலும் அர்ப்பணிப்போட செயல்பட, வார்த்தையில அர்ப்பணிப்பு, கர்த்தரோட ஜீவத்தில் அர்ப்பணிப்பு. உலகத்தார போல அல்ல. உலகத்தார் அழகு போட்டிக்கு போவார்கள்,
உலகத்தார் நடன போட்டிக்கு போவார்கள். ஆண்டவரே, உலக காரியத்துக்கு ஈடுபடாதபடிக்கு இயேசுவுக்காக அர்ப்பணிப்போடு வார்த்தை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நடத்துகிற தகப்பனா இருக்கிறேன். அன்னால் தன் மகனை அர்ப்பணித்தால் உலக காரியம் ஒட்டாதபடிக்கு, தீட்டு படுத்தாதபடிக்கு நம்ம சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி என்ற ஒரு காரியத்தை வைராக்கியமாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அந்த வார்த்தை அர்ப்பணிப்போடு இந்த இடத்துக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை இன்னுமாக வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாக, இன்னும் பரிசுத்தமாகட்டும். அர்ப்பணிப்பு, இந்த அர்ப்பணிப்பு போதாது ஆண்டவரே. சபை இன்னும் அர்ப்பணிக்க வேண்டும். உம் ராஜ்யத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உம் வருகைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சத்தியத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்துக்காக அர்ப்பணிக்க நேரத்தை கொடுக்க வேண்டும். ஜபத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சமூகத்தை அதிகமாக நேரத்தை செலவிட அர்ப்பணிக்க கிருபை கொடுக்கும்படியாக சபையாரை யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் வார்த்தைகளை கேட்டபடியாக உண்மையான அர்ப்பணிப்பில் இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உண்மையோடு சமூகத்தில் வந்து யாவருக்கும் என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே கேட்ட வார்த்தையின்படி இன்னும் அர்ப்பணிக்க கிருபை பாராட்டும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அவ்விதத்தில் அப்படியே நின்று கொண்டு காணிக்கை போட்டு